இரண்டாவதாக சொந்த புத்திரனை ஆதரிக்காതെ, ஆமென், சொந்த குமாரனை ஆதரிக்காமல் നമുക്ക് നൽകിയ ദൈവം, நமக்கு கொடுத்த தேவன் സകലതും, ஆமென், சகலவற்றையும் പുത്രനിലൂടെ നൽകാതിരിക്കുമോ? ஆமென், குமாரன் மூலமாய் தராமல் இருப்பாரோ? ഇന്ന് രാത്രികാലം പറഞ്ഞാട്ടെ, இந்த இரவு நேரத்தில் சொல்லுங்கள், കർത്താവായ യേശു ക്രിസ്തു മുഖാന്തരം, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ദൈവം എനിക്ക് സകലതും നൽകപ്പെട്ടു കഴിഞ്ഞു. ஓ, தேவன் எனக்கு எல்லாவற்றையும் தந்து விட்டார். നല്ല ആരോഗ്യം തന്നു കഴിഞ്ഞു, நல்ல ஆரோக்கியத்தை தந்து விட்டார். നല്ല സൗഖ്യത്തെ തന്നു കഴിഞ്ഞു, நல்ல சுகத்தை தந்து விட்டார். നല്ല വിടുതൽ തന്നു കഴിഞ്ഞു. நல்ல விடுதலையை தந்து விட்டார். ഇന്ന് രാത്രികാലം നിങ്ങൾ ആരാധിക്കുമ്പോൾ തന്നെ, ஓ, இந்த இரவு நேரத்தில் ஆராதிக்கும் போது സ്വന്തം പുത്രനെ ആദരിക്കാതെ, ஓ, சொந்த குமாரனை ஆதரிக்காமல் നമുക്ക് തന്റെ പുത്രനെ വിട്ടു തന്നു എങ്കിൽ, நமக்காக சொந்த குமாரனையே கொடுத்தார் என்றால், അവനോടൊപ്പം அவரோடு கூடவே നമുക്ക് സകലതും ദൈവം തരും. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தருவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം തെരഞ്ഞെടുത്തവനെ കുറ്റം വിധിക്കുന്നവൻ ആര്? தேவன் தெரிந்து கொண்டவரை குற்றம் சொல்லுகிறவர் யார்? നീതീകരിക്കുന്നവൻ ദൈവം, நீதி செய்கிறவர் தேவன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ദൈവത്തിന്റെ സ്നേഹത്തിൽ നിന്ന്, இந்த தேவனுடைய அன்பில் இருந்து ആർ എന്നെ വേർതിരിക്കും? யார் என்னை பிரிப்பவன்? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. നിന്റെ പ്രതികൂലം അത് നിനക്കൊരു പരാജയമല്ല, உங்கள் எதிர்ப்பு அது உங்களுடைய தோல்வி அல்ல, അത് നിനക്കൊരു പ്രമോഷനാണ്. அது உங்களுக்கு ஒரு உயர்வா இருக்கிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை തട്ടി சொல்லுங்க, ദൈവത്തിന്റെ ഫേവറുള്ള നിനക്കെതിരെ ആരൊക്കെ മത്സരിക്കാൻ നിന്നാലും നിന്നെ തോൽപ്പിക്കുവാൻ, നിന്നെ ഒതുക്കുവാൻ ഒരു ശക്തിക്ക് കഴിയത്തില്ല. தேவனுடைய கிருபை இருக்கிற உன்னை ஆமென் தோற்கடிப்பதற்கும் உன்னை ஆமென் அழிப்பதற்கும் ஒருவராலும் முடியாது. ദൈവത്തിന്റെ ഫേവറുള്ള നിനക്കെതിരെ മത്സരിക്കാൻ ഒരുപാട് പേര് കാണും. தேவனுடைய கிருபை ஆமென் தயவு இருக்கிற உனக்கு எதிராய் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ദൈവത്തിന്റെ പൈതലായി എസ്തർ, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற எஸ்தரே, നീ അനാഥയായിരിക്കാം, நீ அனாதையா இருக்கலாம், അപ്പനില്ലാത്ത മകളായിരിക്കാം, தகப்பன் இல்லாத மகளா இருக்கலாம், അമ്മയില്ലാത്ത മകളായിരിക്കാം, தாய் இல்லாத மகளா இருக்கலாம். പക്ഷെ നിനക്ക് ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉണ്ട്. ஆனால் உனக்கோ தேவ தயவு இருக்கு. നിനക്ക് ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉണ്ട്. உனக்கு தேவ தயவு இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. பாருங்க, അനാഥയാണെങ്കിലും அனாதை என்றாலும் கூட ഒക്കെ ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉണ്ടായിരുന്നു. அவளுக்கு தேவனுடைய தயவு இருந்தது. எஸ், ஆமென். ആ ഫേവർ ആണ്, அந்த தயவுதான் അവളെ രാജസന്നിധി കൊണ്ട് നിർത്തിയത്, அவளை ராஜ சமூகத்தில் கொண்டு போனது. ഇന്ന് രാത്രി നിന്റെ മേൽ ദൈവത്തിന്റെ ഫേവർ ഉണ്ടെങ്കിൽ, இந்த இரவிலே உன்மேல் தேவ தயவு இருக்கும் என்றால், നീ രാജ കൊട്ടാരത്തിൽ എഴുന്നേറ്റ് നിൽക്കും. நீ ராஜ அரண்மனையில் எழுந்து நிற்பாய். വിശ്വസിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? விசுவாசிக்கிற எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஹalleluya, ஜீசஸ். ദൈവത്തിന്റെ ഫേവർ, தேவனுடைய தயவு നിന്നെ താഴ്ചയിലല്ല കൊണ്ട് നിർത്തുന്നത്. உன்னை தாழ்விலே கொண்டு போகாது. ദൈവത്തിന്റെ ഫേവർ, தேவனுடைய தயவு രാജാവിന്റെ മുമ്പിൽ കൊണ്ട് നിർത്തും. ராஜாவுக்கு முன்பதாக உன்னை கொண்டு செல்லும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഫേവർ നിന്റെ മേൽ ഉണ്ടെങ്കിൽ, தயவு உன்மேல் இருந்தால், നീ നിൽക്കുന്ന സ്ഥലം മുഴുവനും நீ நிற்கிற இடம் முழுவதும் ദൈവത്തിന്റെ ഫേവർ റിലീസ് ആകും. தேவனுடைய தயவு வெளிப்பட்டு നീ கொண்டே എവിടെയാണോ നിൽക്കുന്നത്, நீ எங்கே நிற்கிறாயோ അവിടെ அங்கே നിന്റെ ഫേവർ உன்னுடைய தயவு റിലീസ് ആകും. அது வெளிப்பட்டு வரும். ஹalleluya. தயவு வெளிப்பட்டு வரும். எஸ். ഒരുപാട് കന്യകമാർ രാജാവിന്റെ മുമ്പ് നിൽക്കുക. அநேக கன்னிகைகள் ராஜாவுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നല്ല ഒരുങ്ങിയവൻ, நல்ல அலங்கரிக்கப்பட்டவர்கள், നല്ല സാരി വാങ്ങാൻ കപ്പാസിറ്റി ഉള്ള സ്ത്രീകൾ, நல்ல சாரி வாங்கக்கூடிய ஆமென் தகுதி உடையவர்கள், നല്ല ഗൗണൊക്കെ തച്ച്, நல்ல கவனம் எல்லாம் போட்டு എങ്ങനെയൊക്കെ രാജാവിനെ ആകർഷിക്കാൻ പറ്റും, எப்படி ஆகிலும் ராஜாவை வசீகரிக்க வேண்டும். അവരുടെ വസ്ത്രത്തിൽ ആകർഷണം ഉണ്ടായിരുന്നു. ஆமென். அவர்களுடைய வஸ்திரத்திலே அவருக்கு ஈர்ப்பு உண்டானதா?
വസ്ത്രത്തിൽ ആകർഷണം ഉണ്ടായിരുന്നു. ஆமென் அவருடைய வஸ்திரத்திலே ஆமென் ஈர்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. പക്ഷേ ஆனால் സ്പിരിറ്റിൽ ഫേവർ ഇല്ലായിരുന്നു. ஆனால் அவருடைய ஆவியிலே தேவ தயவு இல்லாமல் இருந்தது. അല്ലേ, നിങ്ങൾക്ക് മനസ്സിലായില്ല? உங்களுக்கு புரியல? അവിടെ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നത്, அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, രാജസന്നിധിയിൽ നിന്ന മറ്റ് ഏത് സ്ത്രീയേക്കാൾ കൂടുതൽ ஆமென் ராஜ சமூகத்தில் நின்று கொண்டிருந்த மற்ற எந்த ஸ்திரீகளை பார்க்கிலும் ராஜாவுக்கு എസ്തേറിനോട് ഇഷ്ടം തോന്നി. ஓ எஸ்தரை மிகவும் பிடித்தது. ഇന്ന് രാത്രി இந்த இரவு தேவனுடைய தயவு നിന്റെ മേൽ ഉണ്ടാക്കിയാൽ, ஓ என் மேல் இருந்தது என்றால் രാജാവിന്റെ നോട്ടം നിന്റെ മേലായിരിക്കും. ராஜ பார்வை உங்கள் மேலதான் இருக்கும். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க, റോയൽ സൈറ്റ്. ஓ ராஜ பார்வை. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, എന്റെ കണ്ണ് என்னுடைய கண் റോയൽ സൈറ്റ് ആണെന്ന് പറഞ്ഞു. ஆமென் ராஜரீக பார்வைன்னு சொல்லுங்க, ராஜ பார்வை. ഹല്ലേലൂയ. എസ്തേറിന്റെ പുസ്തകം 2-ാം അധ്യായം, எஸ்தர் புஸ்தகம் அதுல 2வது அதிகாரம் അതിന്റെ 17. அதுல 17. അത് ഇംഗ്ലീഷിൽ ഒന്ന് വായിച്ചു നോക്കിയേ. அது இங்கிலீஷ்ல ஒரு வாசிங்க. 2:17 ஆங்கில வேதாகமம் வச்சிருக்கீங்களா? 2:17. Hallelujah. Hallelujah. The king loved Esther above all the women. ஓ அந்த ராஜா ஆமென் எல்லா பெண்களை பார்க்கிலும் எஸ்தரை நேசித்தான். The king ஆமென் ராஜா loved Esther above all the women. எல்லா பெண்களை பார்க்கிலும் அதிகமாய் நேசித்தான் எஸ்தரை. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ആരൊക്കെ എനിക്കെതിരെ നിന്നാലും, யாரெல்லாம் எனக்கு விரோதமா நின்றாலும், രാജാവിന്റെ സ്നേഹം, ராஜாவுடைய அன்பு എന്റെ മേൽ തന്നെ വരും. என் மேலதான் வரும். What is the reason? அதற்குரிய காரணம் என்ன? What is the reason? அதற்குரிய காரணம் என்ன? Hallelujah. Hallelujah. എന്താണ് അതിന്റെ റീസൺ? என்ன அதற்குரிய காரணம்? ഫേവർ. தயவு. ഫേവർ. தயவு. ഫേവർ എൻ്റെ ഇരുന്നുണ്ട്. தயவிலே நின்று கொண்டு അവന്റെ നോട്ടം എൻ്റെ മേൽ വീണു. ஆமென் அவருடைய பார்வை என் மேல் பட்டது. ഇന്ന് രാത്രി നീ ഇവിടെ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, இந்த இரவிலே நீ இங்கே இருந்து ஆராதிக்கும் போது, നിന്നിൽ നിന്ന് റിലീസാകുന്ന ദൈവത്തിന്റെ ഫേവർ, முன்னில் இருந்து வெளிப்படுகிற தேவனுடைய தயவு, രാജാവിന്റെ നോട്ടം നിന്റെ മേൽ പതിക്കുമാറാകും. ஓ ராஜாவினுடைய பார்வையை உன்மேல் கொண்டு வரும். ഹല്ലേലൂയ.